எல்லாத்த விட இந்த விருதையோ இல்ல இனி பெறப்போகும் விருதையோ யாருக்காவது டெடிகேட் பண்ணணும்னா 3 முக்கியமான இன்ஜினியர்ஸ்க்கு வந்து பெரும் விருதுகள், பெற்ற விருது, பெறப்போகும் விருது எல்லாத்தையும் டெடிகேட் பண்றேன். முதல் இன்ஜினியர் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் இன்ஜினியரிங் பண்ண பெரியார். அவர் இல்லைன்னா நாங்க இல்ல. இந்த இடத்துல நெல்சன் இல்ல, இந்த இடத்துல உமா இல்ல, விக்னேஷ்காந்த் இல்ல, முத்துக்குமரன் இல்ல. இந்த மேடை யார் வேணா வந்து இன்று ஏறலாம். ஆனா இந்த மேடைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த மேடையில நாங்க எல்லாரும் ஏற முடியுன்றதுக்கு காரணமா இருந்த பெரியார். அந்த அவர் தான் எங்க தலைமை இன்ஜினியர். இந்த இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்டோட ஹெச்ஓடி அவர் தான். அடுத்து ஃபெடரல் இன்ஜினியரிங்னா என்ன? ஒரு ஸ்டேட் வந்து ஒரு நேஷனுக்கு எப்படி ஒரு மாடல் ஸ்டேட்டா இருக்கலாம், ஒரு வாத்தியாராக எப்படி இருக்கும், ஒரு மாநிலம் எப்படி தனித்து நிற்கும், ஒரு மாநிலம் என்னென்னலாம் செய்ய முடியும், ஒரு மாநிலம் எப்படி சுயமரியாதையையும் மொழி உரிமையையும் பெடரலிசத்தையும் ஒரு ரோல் மாடலாக மற்ற மாநிலங்களுக்கும் மற்ற நாடுகளுக்கும் எப்படி எடுத்துக்காட்டாக காட்டுன்னு சொன்ன அடுத்த ஃபெடரல் இன்ஜினியர் வந்து அறிஞர் அண்ணா. முதல்ல இருந்த ஒரு திராவிட தந்தை, இரண்டாவது இருந்த திராவிட அன்னை, அடுத்து திராவிட தாய் ஐயா கலைஞர் அவர்கள். அவர் இல்லைன்னா இந்த இன்ஜினியரிங் எக்ஸாம்ன்றத ஒண்ணு நீக்கி இன்ஜினியர்ஸ் கிராமப்புற மாணவர்கள் எல்லாரையும் இன்ஜினியர் ஆக்கி அழகு பார்த்த அந்த இன்னொரு இன்ஜினியர், உண்மையான பவர் ஹவுஸ் ஆஃப் தமிழ்நாடு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு அந்த லாரன்ஸ் எல்லாத்தையும் நான் சமர்ப்பிக்கிறேன்னு நினைக்கிறேன். அவைகளாம் அவங்க 3 பேருக்கும் நன்றி. எல்லாருக்கும் இந்த விருது ஈஸியா கிடைச்சிடாது, அங்கீகாரம் ஈஸியா கிடைச்சிடாது. நம்ம நினைப்போம், நம்மளுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். எப்படி இவரை நாம பாராட்டுறது, இவர் எப்படி நாம பாராட்டுறது, இவர் பாராட்டுற அளவுக்கு ஒருத்தா இல்ல இவரை பாராட்டுற அளவுக்கு முதல்ல நான் ஒருத்தா அப்படின்னு. இது ஒரு படிப்புன்றது வந்து எல்லா இடத்துலயும் ஈஸி. இது ஒரு யூஎஸ் நீங்க போனீங்கன்னா, ஒரு யூகே போனீங்கன்னா இந்த எஜுகேஷன்ன்றது எல்லாருக்குமாகவும் இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்திருக்கு. அப்படி எல்லாருக்குமான கல்வி கிடைக்கக்கூடிய சூழல் மற்ற நாடுகள் இருந்திருந்தாலும் இங்க கல்வி எல்லாருக்கும் கிடைச்சிடல. ஒரு சிவக்குழந்தோட தொண்டை எடுத்து தோல்ல போடுன்னு சொன்ன பட்டுக்கோட்டை அழகிரி வந்து ஒரு இன்ஜினியர் தான், படிச்ச இன்ஜினியர் கிடையாது. ஆனா ஒரு செயல்முறையில ஒரு தாட் ப்ராசஸ்ல இன்னொருத்தனுடைய தன்மானம் தாழ்ந்து விடக்கூடாது, இன்னொருத்தருடைய மாண்பு வீழ்ந்து விடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒவ்வொருத்தரும் இன்ஜினியர் தான். அந்த வகையில இன்ஜினியரிங் படிக்காத 1008 லட்சம் கோடி இன்ஜினியர் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த கோடானு கோடி இன்ஜினியர்களுக்கு என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்ஜினியரிங் மீன்ஸ் இன்னோவேஷன் அப்படின்னு எனக்கு கல்லூரி படிக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க. மாற்றத்தை உருவாக்குவர் ஒரு பொறியாளர் என்றால் இங்கே சமூக மாற்றத்தை செஞ்ச அத்துணை பொறியாளர்களுக்கும் உங்கள் வார்த்தைகள் மூலம் விருது வழங்குவதற்கு ரொம்ப நன்றி.